செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியை குறிப்பிட்டு கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார். அதில் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் அரங்கேறியிருக்கிறது. வேறு வழியே இன்றி திமுக அரசு 2 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்த தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேறு வழியின்றி இன்று அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் கழுத்திற்கு மேல் கத்தியாய் தொங்கிக் கொண்டிருக்கையில் நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகளை அநாகரிகமான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அமைச்சர் திரு கே பொன்முடி அவர்களும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேறு வழியே இன்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களையும் நிரப்பி இருக்கின்றன. ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டுகால தூண்களாக இருக்கின்றன. திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியளிக்கிறது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு தமிழக அரசியலிலிருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளியாகவே இதை நான் காண்கிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றிருக்கும் அண்ணாமலை நள்ளிரவு நேரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் நீக்கம் குறித்து அழுத்தம் திருத்தமாக கருத்து சொன்ன விஷயம் தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.